நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். மிகவும் அவசியம் இதுதான். ஏன்னா இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நிறைய பேர் அபிஷேகத்தை இழந்துட்டாங்க, நிறைய பேர் ஜெப ஆவியை இழந்துட்டாங்க, வேத வார்த்தைகளை கேட்பதில் ஆர்வம் இழந்து போயிட்டாங்க. இதற்கெல்லாம் காரணம் நம்மளுக்கு தேவன் கொடுத்ததான அந்த அபிஷேகத்தை நாம் என்ன பண்ணிடுறோம், பாதுகாக்க தவறி போயிடுறோம். அதனால் தேவனோடு இருக்கிறதான அன்பிலே குறைந்து போயிட்டோம். இன்றைக்கி ஜெபத்தில் கூட அருமையான சகோதரர் சொன்னதான இந்த 3 காரியங்கள் என்னென்ன சொன்னார்? அன்பு, விசுவாசம், பரிசுத்தம். அன்பு இல்லாமல் நம்மளால் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அடுத்ததாக பரிசுத்தம் இல்லாமல் தேவனை பார்க்கவும் முடியாது. இந்த 3 காரியங்களும் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் குறைந்து காணப்படுகிறது. ஆகவே இந்த காரியங்களுக்காக நாம் இப்பொழுது ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலே என்னுடைய இருதயத்தை நிரப்புக. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் இல்லைன்னா நம்முடைய இருதயம் தாறுமாறான சிந்தனைகளினாலே நிரம்பிடும். இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசுகிறதாக இருக்கிறது. நம்முடைய வாயில் வருகிறதான வார்த்தைகளெல்லாம் அவிசுவாசமான வார்த்தைகளும் பயம் நிறைந்த வார்த்தைகளுமாக வருவதற்கு காரணம் நம்முடைய இருதயம் அலங்கோலமாக இருக்கிறது. தேவனால் தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு எங்கே கொடுத்துருக்கிறாரு, எங்கே ஊற்றியிருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்திலே அவர் ஊற்றியிருக்கிறார். அந்த ஊற்றப்பட்டதான அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கிராஜுவலாக என்ன ஆயிடுச்சு, நம்மை விட்டு வெளியேறிடுது. அது வெளியேறுகிற வழிகள் கூட நமக்கு தெரிய மாட்டேனுது. அதனால் இந்த நாட்களில் முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம், தேவனுடைய அபிஷேகத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது இழந்து போயிருந்தால் அதை மறுபடியுமா தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரு வாஞ்சையும் ஆர்வமும் நமக்கு தேவைப்படுகிறது. அதற்காக நம்ம இப்பொழுது அதிகமாக ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் ஒரு காலத்தில் பெற்றுக்கொண்டதான அந்த அபிஷேகத்தை நான் இழந்து போயிட்டேன். என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்ட தேவனுடைய அன்பை நான் உதாசீனப்படுத்தி அதை இழந்து போயிட்டேன். அதனால் என்னுடைய இருதயத்துக்குள்ளார கசப்பு, வெறுப்பு, பயம், அவிசுவாசம், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத வார்த்தைகள் என்னுடைய வாயிலே வருகிறது. அப்போது இருதயம் எதனால் நிரம்பி இருக்கிறதோ அதனால தான் நம்முடைய வாய் பேசுகிறதாக இருக்கிறது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கேலி கிண்டல் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு நான் சும்மா என்ன இப்படி சொல்லிட்டீங்களா அப்படின்னு அவங்க வருத்தப்படும் பொழுது நான் சொல்லுவேன், சும்மா தமாசுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி. தமாசுக்காக சொல்கிறது இல்லை. அது அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே நிரம்பி இருக்கிறதான அந்த எண்ணங்கள் தான் அவங்களுடைய வாய் வழியாக நம்மோடு பேசுகிறதாக இருக்கிறது. அப்போது நீங்கள் இந்த நாட்களில் மற்றவங்களோடு பேசினதான வார்த்தைகள் எத்தகையதான வார்த்தைகளாக இருக்கிறது? தேவனிடத்தில் பேசுகிற வார்த்தைகள் எத்தகைய வார்த்தைகளாக இருக்கிறது? நிறைய பேர் ஜெபத்தில் தான் தங்களுடைய அவிசுவாசத்தையே சொல்லுவாங்க. ஆண்டவரே, இப்படி இருக்குது, நான் சீக்கிரமாக செத்து போயிடுவேன். ஆண்டவரே, என் இப்படி இருக்குது, என் குடும்பம் சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும். ஆண்டவரே, என் பிள்ளை இப்படி இருக்கிறான், கெட்டு போயிடுவான். என் பிள்ளைக்கு திருமணமே ஆகாது. இதெல்லாம் எங்கே சொல்கிறது? தேவ சமூகத்தில். யார் சொல்கிறது? நாமளே சொல்கிறோம். ஏன்னா நம்முடைய இருதயத்தில் அப்படிப்பட்டதான குப்பைகள் நிறைந்ததான எண்ணங்களும் விருப்பங்களும் நம்முடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கிறது. அதனுடைய நிறைவினால்தான் நம்ம தேவ சமூகத்திலையுமே துணிகரமாக பேசி கொண்டிருக்கிறோம். மனுஷரோட பேசுகிறது மாத்திரமல்ல, இப்போ அதுக்கு அடுத்ததாக தேவனோடைய நம்ம என்ன பண்ணிடுறோம்? துணிகரமான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறோம். இப்படி கடந்த நாட்களிலே நம்முடைய வாயில் வந்ததான அவிசுவாசமான வார்த்தைகள், பயம் நிறைந்ததான வார்த்தைகள், இவைகளெல்லாம் நம்மை விட்டு வெளியேறும்படியாக நாம் இந்த நாட்களிலே ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், நம்முடைய சபையில் பார்த்திங்கன்னா பலவீனப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய பலவீனங்களை குறித்து அவங்களுக்குள்ளாரையே ஒரு என்ன சொல்ல, ஒரு பயம், ஒரு அவிசுவாசம். இந்த வியாதி நீங்கவே நீங்காதா? இந்த வியாதியில் நான் செத்து போயிடுவேனா?
இந்த வியாதியில் நான் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாதா? இந்த வியாதியில் என் குடும்பத்துக்கு வர வேண்டிய நல்ல காரியங்களை நான் பார்க்காமலே செத்து போயிடுவேனா? என் பிள்ளைகளுடைய திருமணத்தை நான் பார்க்கவே முடியாதா? இந்த காரியத்தை நான் என்றைக்கு பார்க்குறது? ரொம்ப நாளாக நம்ம ஜெபம் பண்ணுறேன், விசுவாசத்தோடு தான் ஜெபம் பண்ணுறேன், உபவாசத்தோடு தான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, நீங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி நான் தெரியும். ஆனால் ஜெபத்தை கேட்கிறவரை நீ ஏன் காரியத்தில் மாத்திரம் ஏன் ஜெபத்தை கேட்காமல் இருக்கிறீர்? இப்படி நிறைய பேர் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்க முடியாதபடிக்கு ஒரு சில தடைகள் இருக்கிறது. அது என்னது? நம்முடைய பாவங்கள், நம்முடைய ரட்சிப்பு சரியில்லை. ரட்சிப்பு சரியில்லாதபடினால நம்முடைய வாழ்க்கையில் பாவமான காரியங்கள் அதிகமாக இருக்கிறபடினால அது எங்கே போய் தடைகளை ஏற்படுத்துதுன்னு சொன்னால், நம்முடைய ஜெபத்தை தேவ சமூகத்துக்கு போக முடியாதபடிக்கு அதை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. தேவ சமூகத்திலிருந்து வரக்கூடிய பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அது தடை பண்ணி கொண்டிருக்கிறது. மற்றபடி வேறு யாரும் இல்லை. எந்த பேய் பிசாசு மந்திர சூனியம் உங்களுடைய ஜெபத்தை தடை பண்ணவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பலவீனங்கள், பாவ காரியங்கள், ரட்சிப்பில் ஒரு சரியில்லாத ஒரு ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னாலும் ரட்சிக்கப்பட்டவருடைய அந்த நிலவரம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் விதமான காரியங்கள் இருக்கிறது. காரணம், நம்ம மேலே தேவன் நம்மை நம்பி உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி நம்பி நமக்கு கொடுத்ததான அந்த வெளியேற பெற்ற அந்த அபிஷேகம், அதனுடைய மதிப்பை நம்மளால் பார்க்கவே முடியல. ஆனால் ஒரு சில இடத்துல போய் ஜெபம் பண்ணும்பொழுது அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, ஊழியக்காரங்க வந்து ஜெபம் பண்ணுறாங்க, அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது, தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. அப்போ நமக்குள்ள ஒரு ஆசை, நானும் அப்படி ஜெபம் பண்ணால் நடக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நாம் ஜெபம் பண்ணாலும் நடக்கும். அவங்க ஜெபத்தை கேட்கிறவர் உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? கேட்பார். பின்ன ஏன் நடக்கலை? நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான அவிசுவாசங்கள், தேவனுடைய அன்பில் குறைந்து போயிருக்கிறதான காரியங்கள், தேவனுடைய வார்த்தையில் நம்முடைய இருதயம் நிரம்பி இருக்கல, பாவ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் எல்லைகளில் அநேக பாவங்கள் மறைந்திருக்கிறது, ஒளிந்திருக்கிறது. இந்த பாவத்தை தேடி நீங்கள் வேறு எங்கேயும் போகவே தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் மறைந்திருக்கிற தீமையான காரியங்களை தேவரீர் இந்த நாளிலே வெளிப்படுத்தி அவைகளை வெளியேற்றும்படியாய், மன்னிக்கும்படியாய், அதிலிருந்து எனக்கு முழுமையான ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய் இந்த நாளில் நான் உங்களுடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி, தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறதான முடிவை உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் என்ன முடிவை நீங்கள் எதிர்பார்த்துக்கிறீங்க? தேவனுடைய இயேசுவின் நாமத்தினால ஒருவேளை தீமையான முடிவை நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது அப்படி தான் வரும். யோபு சொல்கிறார் இல்லைங்களா, யோபு 3:25, நான் எதிர்பார்த்ததான அந்த நான் பயந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நேர்ந்தது. அவருக்கு அந்த நாட்களில் இயேசுவின் ரத்தத்தை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் அவருக்கு தெரியாது. அதனால் அவர் பயந்துட்டு இருந்தார். அதை எழுதுகிறார். அவர் பயந்த காரியங்கள் எனக்கு நேரிட்டது. அவர் என்ன பயப்படுறாரு? என் சொத்தெல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடுமா? என் பிள்ளைங்க பாவம் செஞ்சு அவங்கெல்லாம் என்னை விட்டு போயிடுவாங்களா? இல்லைன்னா என் சரீரத்தில் ஏதாவது ஒரு கொடூரமான வியாதி வந்து நான் அப்படியே செத்து போயிடுவேனா? இப்படிப்பட்டதான பயம் எல்லாம் அவருடைய இருதயத்தில் இருந்துச்சு. அது அவருடைய வாழ்க்கையில் வந்துட்டு இருந்துச்சு. ஒருவேளை அவருக்கு அந்த நாளில் இயேசு ரத்தத்தை வல்லமையை தெரிஞ்சு இயேசு கிறிஸ்துவை அவர் நன்றாக அறிந்திருந்தார்னா அவர் இவ்வளோ நாள் பாடுபட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வேறு உலகத்தில் ஒரு பிளான் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அது இவருக்கு தெரியாது, யோபுக்கு. இப்போ நமக்கு தெரியும், நமக்கு மேலே இன்னொரு உலகம் என்று ஒன்று இருக்கிறது, வேறு ஒரு உலகம் இருக்கிறது. நமக்கு என்னெல்லாம் தீமை நடக்கணும்னு சொல்லி பிசாசு நினைக்கிறானோ அதை அவன் அந்த இடத்துல உருவாக்கி கொண்டே இருக்கிறான். நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்க முடியாமல் நம்முடைய எல்லைகளில் ஒரு உடைப்பு ஏற்பட்ட உடனே அந்த உடைப்பை பயன்படுத்தி உள்ளே வந்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அநேக அழிவுகளையும் தடுமாற்றங்களையும் தீமையான காரியங்களையும்
செய்து கொண்டே இருக்கிறோம். தேவனை நம்புறதான நம்ம மற்றவங்களை நம்புறதை விட தேவனை குறைத்து மதிப்பிடுகிறோம். அநேகர் தங்களுடைய பணத்தை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க, அநேகர் தங்களுடைய செல்வாக்கை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க, அநேகர் தங்களுடைய குடும்பத்தை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க, அநேகர் தங்களுடைய பிள்ளைகளை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க, அநேகர் தங்களுடைய படிப்பை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க, அநேகர் நிறைய உறவுகளை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் செலிபிரிட்டியை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க நம்ம வாழ்க்கையில் வந்துட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடிவு வந்துடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் நான் உன்னை இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டியாக ஆக்கி வச்சுருக்கிறேன், என்னை விட உனக்கு செலிபிரிட்டி வேறு யாராவது இருக்காங்களா? நீ கடந்த நாட்களில் நீ இருந்த இடத்துக்கு சற்று யோசிச்சுப்பார். நீ எந்த நிலைமையில் இருந்த, அந்த நிலைமையில் இருந்ததான உன்னை நான் எம்மட்டுமா உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறேனே, என்ன நீ மறந்துட்டு உலகத்தில் இருக்கிற செலிபிரிட்டியை நீ பார்க்கிறியே. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அது. யாரெல்லாம் நமக்கு முக்கியஸ்தர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே முக்கியம் இல்லாதவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் மாறணும். உங்களுடைய வாழ்க்கையில் எது மிக முக்கியமாக இருக்குது? உங்களுடைய பணம் முக்கியமாக இருக்குதா? நிறைய பேருக்கு அவங்களுடைய அழகு பெரிய முக்கியமாக இருக்கும், நிறைய பேருக்கு அவங்களுடைய அந்தஸ்து முக்கியமாக இருக்கும், நிறைய பேருக்கு தங்களுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமையாக இருப்பாங்க. என் பிள்ளைங்க இப்படி நல்லா படிச்சுட்டு இருக்கிறாங்க, பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, எங்களுக்கு எந்த குறைவும் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நம்ம கிருபை இழந்துட்டோன்னு வச்சிங்க, அந்த நிமிடமே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம இழந்து போயிடுவோம். அப்போது இதற்கெல்லாம் காரணம் தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அபிஷேகத்தை நம்ம ஒரு நாளும் இழந்து போய் விடவே கூடாது. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25 அதிகாரம். இந்த இடத்துல ஒரு ஓமையை கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அதில் வாசிக்கலாம் பாருங்களேன். மத்தேயு 25 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிற இடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்கு பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் விழித்திருங்கள். இப்போ இந்த இடத்துல 2 கூட்டத்தாரை நம்ம பார்க்குறோம். 10 பேர் மொத்தம். அதில் 2 கூட்டமாக பிரிக்கிறார் ஆண்டவர். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இப்போ இவங்க எல்லாருமே மணவாளனை எதிர்கொண்டு வரவேற்கும்படியாக இவங்க எல்லாம் போய் காத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம எதற்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்கன்னு தெரியல. நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பு ஆண்டவருடைய வருகைக்காக இப்படியாச்சும் அவரோட கூட போகணும். அதுதான் நம்முடைய ஏக்கமும் எண்ணமுமா இருக்கணுமே வேண்டுமே ஒழிய, மற்றபடி உலக காரியங்களுக்காக நம் தேவனை தேடி கொண்டிருப்போமானால் நம்மை போல பரிதபிக்கக்கூடியவர்கள் வேறு யாருமே இல்லை.
இப்போ நீங்கள் எந்த எண்ணத்தில் நீங்கள் தேவனை தேடி வந்திருக்கிறீங்க? இந்த காலை வேளையில் உங்களிடத்துல கேட்குறேன், நீங்கள் இயேசுவை முகமுகமாக தரிசித்து அவரோடு போகணுன்ற எண்ணத்தில், பரிசுத்தப்படணுன்ற எண்ணத்தில், வார்த்தையை கேட்டு தேவனுக்கு ஆயத்தமுடவர்களாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்களா? இல்லைன்னா ஏதோ சும்மா பொழுதுபோக்குக்காக ஒவ்வொரு வாரமும் வரோம், அதனால் இப்பயும் நாங்கள் வந்திருக்கிறோம், வார்த்தையை கேட்போம், கேட்டுட்டு கேட்காம போயிடுவோம் அப்படின்ற எண்ணத்தில் வந்திருக்கீங்களா? இப்போ 2 கூட்டம் அந்த இடத்துல இருந்துச்சு. ஒரு கூட்டம் ஆயத்தத்தோடு தங்களுடைய பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனாங்க. ஏன்னா அவங்க போகிற நேரம் ராத்திரி நேரம், மணவாளன் எப்பொழுது வராருன்னு தெரியல. இன்னொரு கூட்டம் வந்து விளக்குகள் கொண்டு போகிறாங்க, ஆனால் பாத்திரத்தில் எண்ணெய் கொண்டு போகவே இல்லை. மணவாளன் வரக்கூடியதான நேரம் அதிகமாகிட்டே இருக்குது. திடீர்னு நடு ராத்திரியில் மணவாளன் வராரு அப்படின்னு சத்தம் கேட்டவுடனே எல்லாரும் அவதி பகுதியாக எழுந்து அணைந்து போயிருந்ததான தங்களுடைய விளக்குகளை அவங்க மறுபடியுமாக கொளுத்தும்படியாக, எரிய செய்யும்படியாக முயற்சி செய்கிறாங்க. இதில் 5 பேர் அவங்களுடைய பாத்திரத்தில் எண்ணெய் கொண்டு போய் இருந்ததுனால எண்ணெயை ஊற்றி மறுபடியுமாக அந்த விளக்கு என்ன பண்ணிட்டாங்க, கொளுத்திட்டாங்க. 5 பேர் எண்ணெய் கொண்டு போகலை, அதனால் அவங்களுடைய விளக்கை கொளுத்த முடியல, அணைஞ்சு போயிட்டே இருக்குது. அதனால் அந்த புத்தி இல்லாதவங்க புத்தி உள்ளவங்களை பார்த்து, எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன், நாங்களும் விளக்கை பற்ற வைக்கணும், எங்களுடைய விளக்கு அணைஞ்சு போயிடுது அப்படின்னும் பொழுது புத்தி உள்ளவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கே போதாதா இல்லாதான்னு தெரியாமல் நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதனால் நீங்கள் போய் விற்கிறவங்க போய் வாங்கிக்கோங்க. இவங்க எந்த நேரத்தில் விற்கிறவங்களுக்கு போய் வாங்க போகிறாங்க? நடு ராத்திரியில். ஒரு வேளை நைட் கடையெல்லாம் இருக்கலாம்னு வச்சுங்க இவங்க போகிற நேரத்தில். ஆனால் எவ்வளோ தூரம் கடை இருக்குதுன்னு தெரியல, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. இவங்க எல்லாருமே பாதி தூக்கத்தில் எழுந்ததுனால இப்போது என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம மாதிரியே எதுக்கு சபைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் எதுக்கும் பதிலே சொல்ல தெரியல. ஏன் ஒரு விதமான ஒரு துக்கத்தோடும் தூக்கத்தோடும் நீங்களும் நானும் இருக்கிறோம். அதனால் நித்திரையில் இருக்கிறதான நாம் விழித்து கொண்டு நம்முடைய ஆண்டவரை தேடத்தக்க விதமாக அவருக்காக காத்திருந்து ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். இப்போது இந்த சகோதரிகள் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, அழைப்பை பெற்றிருக்கிறாங்க, இயேசுனுடைய வருகை குறித்து தெரியும். அதுக்காக எல்லாரும் ஆவலோடு காத்து தான் இருந்தாங்க. அந்த கூட்டம் பெரிய கூட்டம். ஆனால் அதில் பாதியாக பிரிக்கிறார் ஆண்டவர். புத்தி உள்ளவங்க, புத்தி இல்லாதவங்க. புத்தி உள்ளவங்க என்ன பண்ணாங்க, தங்களுடைய பாத்திரத்தில் எண்ணெயை பத்திரப்படுத்தி வைத்திருந்தார்கள். இந்த விளக்கை குறித்து நான் சொல்லும் பொழுது, ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்திங்கன்னா விளக்கு ஒன்று, அது எப்போ தான் எரியணும்? எப்போ எரியணுமா? ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற விளக்கு எப்போ எரியணுமா? இருங்க, எப்பயுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். சரி, சூரியன் வந்துருச்சு, கொஞ்சம் அணைச்சி வச்சிடலாம், எண்ணெய் வீணாயிடும், கொஞ்சம் சாயந்தரமாக கொஞ்சம் கருக்கள் வரப்போ பற்ற வச்சுக்கலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. எப்பயுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய இருதயம் எப்பயுமே தேவனுடைய வருகையை குறித்து, அப்படி வருகையில் புகழணுன்றதை குறித்து தான் நம்முடைய இருதயம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். கொழுந்து விட்டு எரியணும். கொழுந்து விட்டு எரியாததான அந்த 2 சீஷர்கள், இயேசு உயிரோடு எழுந்துட்டார், எழுந்தது தெரியாமல் உயிரோடு இருக்கிறவர் அவங்க கூடவே இருக்கிறாரு, ஆனாலும் புரியாமல் அவங்க என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, செத்துப்போன இயேசுவை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. முந்தின வாரம் நான் எடுத்தேன். 3வது நபராக ஒருவர் கூடவே போகிறாரு. உயிரோடு எழுந்த இயேசு அவங்க பக்கத்திலே இருக்கிறாரு, ஆனால் அவங்களுக்கு உயிரோடு எழுந்துட்டாருன்னு அவங்களுக்கு தெரியல. காரணம், அவங்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. இப்போ நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அடைக்கப்பட்டிருக்கிறதா? ரொம்ப முக்கியம். கண்கள் அடைக்கப்பட்டிருந்தால் நாம் இயேசுவை பார்க்க முடியாது. காதுகள் அடைக்கப்பட்டிருந்தால் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கவே முடியாது. இப்போது இந்த வெயிலினால் ரொம்ப புழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கடந்த நாட்களில் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம்.
அப்போது ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்டோம். அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு சபையில் தான் இருந்துச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த பாஸ்டர் சொன்னாராம், நமக்கு ஒரு ஏசி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி 3 ஏசி தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு. அடுத்த வாரமே 3 ஏசியை கொண்டாந்து ஒரே சகோதரன் கொண்டாந்து மாட்டிட்டாராம். இப்போ நம்மளுடைய இதுலேயும் அப்படி மாட்டலான்னு வச்சிங்க, நமக்கு எப்படி இருக்குன்றீங்க? ரொம்ப சில்லுன்னு இருக்கும், குழு குழுன்னு இருக்கும், ஆனால் நல்லா தூங்கிடுவோம் இல்லைங்களா? உங்களுடைய வேதனைகளெல்லாம் தெரியுது, எங்களுக்கு புரியுது. ஆனால் இப்படி இருக்கிற நேரத்திலேயே நம்ம நல்லா நிறைய பேர் தூங்குறாங்களே. சில்லுன்னு இருந்தால் எப்படி இருக்கும்? வீட்டில் இருந்தால் தூக்கம் வராது, ஏசி இருக்காது. அதனால் இங்கே வந்துடுங்க, சபைக்கு வந்துடுங்க, நல்லா தூங்கலாம், சொப்பனங்கள் தரிசனங்களெல்லாம் பார்க்கலாம். அந்த யோசனையோடு நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். அப்படி இருக்கவே கூடாது. நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளினாலே நம்முடைய இருதயம் நிரம்பி இருக்குமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு பேசுவார். அவர் பேசுகிற வார்த்தை தீமைக்கு எதுவான வார்த்தைகளாக இருக்காது, நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்காது. துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை தான் தேவன் நம்மோடு பேசுவார். கலக்கம் நிறைந்த வார்த்தைகளை, பயம் நிறைந்த வார்த்தைகளை பிசாசு பேசிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா இப்போ நீங்கள் அபிஷேகத்தை இழந்து போயிட்டீங்க, உங்களுடைய பாத்திரத்தில் எண்ணெய் குறைஞ்சி போயிடுச்சு. அதனால தான் பிசாசு சொல்கிறான், நீ ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டே, செத்து போயிடுவ, வியாதி இதோட பெருசு, நீ இதோட முடிஞ்சிடுவேன், உன்னுடைய கதை முடிஞ்சிடும் அப்படின்றான். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு நாம்ளும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? பயந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டு தூக்கம் இல்லாமல், நைட்லலாம் தூக்கமே இல்லை, கண்ணை மூடி படுத்தாலும் தூக்கம் வரல. ஏன்னா இந்த பிசாசு சொல்கிற வார்த்தைகள் பாருங்கள், அவன் இரவும் பகலும் நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கிறான். தேவனும் நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? தேவ சத்தத்திற்கு காதை சாத்திடுறோம், பிசாசுடைய சத்தத்துக்கு காதை திறந்துடும். அவன் நல்லா நம்ம பக்கத்தில் உட்காந்து அழகாக பேசிக்கிட்டே இருப்பான். என்னமோ நீ போய் ஜெபம் பண்ணுற, உன் ஜெபம் கேட்கப்படாது, உடைய பலவீனத்திலேயே நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இருப்ப, செத்து போயிடுவேன். சாவை குறித்து நமக்கு பயமே இருக்கக்கூடாது. இப்போ கண்ணை மூடினாலும் இல்லை ஆண்டர்கிட்ட போய் கண்ணை திறப்பேன்ற அந்த தைரியம் இருந்துச்சுன்னா, நம்முடைய சூழ்நிலைகள் என்ன தான் இருந்தாலும் அதை பார்த்து நம்ம பயப்படவே மாட்டோம். உலகத்தில் இருக்கிறவங்க சூழ்நிலைகளை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ டாக்டர்கிட்ட போனால் அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு என்ன இப்போ உடம்புக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்பார். அப்போது அதுக்கு ஒரு சொல்லுவாங்க, டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் உண்மையை தான் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்ம வீட்டில் சொல்லாத காரியங்களெல்லாம் கூட என்ன பண்ணிடுவோம்? டாக்டர்கிட்ட போய் இப்படி இருக்குதுங்க, இப்படி வலிக்குதுங்க, அப்படி பண்ணுதுங்க அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுவார்? அந்த சிம்டம்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்குரிய அவர் என்ன பண்ணுவார்? அவர் ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணி, உங்களுக்கு இப்படி வியாதி இருக்குதுங்க, இப்படி போய் ஸ்கேன் பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இந்த மாத்திரை குடிங்க, நீங்கள் சாகிற வரல இந்த மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும், இது ஒரு நாள் விட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு அவர் படித்ததில் அவர் சொல்லுவார். அதை கேட்டுக்கிட்டு நம்முடைய இருதயம் இன்னும் ரொம்ப பயத்தில் நிரம்பி வந்துடும். உங்களுடைய இருதயம் எதினாலே நிரம்பி இருக்கிறது? உங்களுடைய இருதயம் யாருடைய வார்த்தையினாலே நிரம்பி இருக்கிறது? யாருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, கேட்க போகிறீங்க? இப்போ மாத்திரம் இல்லை, வெளியே போனாலும் அவன் பேசுவான். இப்போ ஒரு வார்த்தை பேசிகிட்டு இருக்கிறான், மதியானம் ஒரு வார்த்தை பேசுவான், நைட்டு தூங்குறப்போ ஒரு வார்த்தை பேசுவான், கனவுலையும் பேசுவான். அவன் சும்மா சாதாரணமான ஆள் கிடையாதுங்க. ஏன்னா நமக்கு எதிரான திட்டங்களையும் தீர்மானங்களையும் மேல் இருக்கிற உலகத்தில் பிசாசு என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான்? தயார் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ரிப்போர்ட்லாம் அவன் ஒழுங்காக அவன் பார்த்துக்கிட்டு அவன் கொடுக்குற ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறான். நம்மளுடைய ரிப்போர்ட்டில் மேலே கொடுக்கறதுக்கு அவனுக்கு நிறைய ஏஜென்ட்டுகள் இருக்கிறாங்க. நம்முடைய ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறதான ஒரு அசுத்தாவி இருக்குது. அவன் என்ன பண்ணுவான்? உங்களுடைய ஏரியாவை குறித்து, உங்களுடைய ஏரியாவில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்களுடைய பிள்ளைகள் நிலைமை, உங்களுடைய புருஷன் நிலைமை, மனைவி நிலைமை எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான்? ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் அவன் வாங்கி வச்சுக்கிட்டு அவன் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் ஒரு காரியத்தை அவன் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அப்போ நீங்கள் தூங்கிக்கிட்டே இருந்தாலும் அவன் தூங்குறதே இல்லை.
அவனை குறித்து சொல்லும் பொழுது, இரவும் பகலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன், குற்றம் சுமத்துகிறவன். அவன் எப்பெல்லாம் குற்றம் சுமத்துவானா, எப்போ சொல்லுவாங்க? இரவும் பகலும். அப்போ அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறவன் தேவ சமூகத்தில் போய் நம்மளை பற்றி சொல்லுவான். நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் பாருங்கள், அவன் தூங்குறான் பாருங்கள், எந்த பொசிஷனில் தூங்கிட்டு இருக்கிறான் பாருங்கள், எங்கே படுத்துக்கிட்டு இருக்கிறான் பாருங்கள். படுக்கிறப்ப தலை இங்கே வச்சுருந்தான் பாருங்கள், இப்போ எங்கே இருக்குது தலை? நம்ம தூக்கம் படுத்து தான் இருக்கோம் இல்லைங்களா? ஒரு சிலர்லாம் படுத்தா காலையில் எழுந்து பார்த்தா அவங்க படுத்து இருக்கிற இடமே இருக்குது தெரியாது. கிழக்கு பக்கமாக பார்த்து இருக்கிறவங்க மேற்கு பக்கமாக போயிடுவாங்க. ஏன்னா தூக்கத்தில் அவ்வளோ ஆயாசமாக நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இவன் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறான். அதெல்லாம் நம்ம உன்னிப்பாக கேட்குறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம் நம்ம கேட்குறதே இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்தை நம்ம இழந்து போய்விட்டோம். நம்முடைய பாத்திரத்தில் எண்ணெய் குறைந்து போயிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய பாத்திரம் எண்ணெயினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்க வேண்டும். மாம்சீக சிந்தை இருக்கும் பொழுது அது நமக்கு அழிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே உங்களுடைய சிந்தையில் ஒரு நிலவரமான சிந்தையே இல்லை. நிறைய பேர் நான் பேசுகிற வார்த்தைகளை அப்படியே ஒரு 20% கேட்குறாங்க. நிறைய பேர் அப்படியே ஒரு 50% அப்படியே மறந்துடுறாங்க. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க நிறைய பேர். இங்கேருந்து பார்த்தா நிறைய பேருடைய முகங்கள் எனக்கு அப்படி தான் தெரியுது. நம்ம அப்படி தூங்கக்கூடாது. பிசாசு தான் நமக்கு தூக்கத்தை கொடுக்குறான். நம்முடைய உள்ளம் தேவனுடைய ஆவியானவரால் நிரம்பி இருப்பாரானால் நம்முடைய இருதயம் எப்போதும் சந்தோஷத்தினாலே காணப்படும். மரண பயம் நமக்குள்ளே இருக்காது. நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்க போகிறதில்ல. செத்து போயிடுவேன்னு சொல்கிறியா? மனுஷனாக பிறந்த எல்லாருமே ஒரு நாளைக்கு சாகிற போகிறது தான். அதனால் நான் இப்போ சாவேன் அப்போ சாவேன் அதை குறித்து நான் பயப்பட போகிறதே கிடையாது. என்றைக்குனாலும் ஒரு நாளைக்கு சாவேன். ஆனால் நான் சாகும் பொழுது நிச்சயமாகவே என் தேவனை நான் முகமுகமாக நான் பார்ப்பேன். அந்த நம்பிக்கை நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற பயமே போயிடும். பயத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த நேரத்தில் சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் கொடுத்ததான ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினால என்னுடைய இருதயம் நிரம்பி இருக்கிறது. பிசாசு நீ கொடுத்ததான வீணான காரியங்கள் என்னுடைய இருதயத்தில் நிரம்பலை. என்ற இருதயத்தை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே பாதுகாக்கப்படும்படியாக நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமான காரியமாக இருக்கிறது. இதனால தான் நம்மளால் ஜெபத்தில் ரொம்ப நேரம் ஜெபிக்கவே முடியல. ஜெபம் பண்ணலாம் நினைக்கிறோம், முட்டி போடுறோம், ஆனால் தூக்கம் வந்துடுது. உலக காரியங்களை குறித்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது மணிக்கணக்கில் பேசிகிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அபிஷேகம் நம்மை விட்டு வெளியேறி இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். தேவனுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். மனுஷனுடைய வார்த்தையினாலே கலங்கி போயிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அதனால் இந்த நாட்களில் நாம் ஒரு முக்கியமான ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இவர் தேவன் இவரை நம்பி கொடுத்ததான அபிஷேகத்தை இழந்து போயிட்டார். இவர் ஒரு பெரிய நோக்கத்திற்காக தான் தேவன் இவரை உண்டாக்கினார். பாருங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13 அதிகாரத்தில் நம்ம இந்த காரியங்களை குறித்து வாசிக்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13 அதிகாரத்தில் நம்ம முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். இதுக்கு முன்னாடி நிறைய நியாயாதிபதிகள்லாம் வந்து இவங்களை விடுதலை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? நியாயாதிபதிகள்
எழும்புற வரல இவங்க ஒரே போராட்டம். அந்த எதிராளி பெலிஸ்தர் கையில் மாட்டிக்கிட்டு இவங்களை சித்திரவதை செஞ்சு இவங்களை கொடுமைப்படுத்தி வேதனைப்படுத்தி இங்கே துக்கத்தோடு இருக்கிற நேரத்தில் ஆண்டவரை நோக்கி வேண்டுனாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு நியாயாதிபதியை அனுப்பினார். நியாயாதிபதி அவர் காலம் முடிஞ்ச பின்னாடி இவங்களுக்குள்ள மறுபடியும் பழைய காரியங்கள் வந்துடுச்சு. எதெல்லாம் அவங்க விட்டுட்டு வந்தாங்களோ அதெல்லாம் மறுபடியும் அவங்களுக்குள்ளே வந்துடுச்சு. எது இவங்களுக்கு அவசியமானதாக தெரியலையோ அதெல்லாம் அவங்க மறுபடியும் அவங்களுக்குள்ளே வந்துடுச்சு. பாவ காரியங்கள் இவங்களுக்குள்ளே வந்துடுச்சு. ஆனால் என்ன பண்ணார் ஆண்டவர்? மறுபடியும் அவங்கள 40 வருஷம் 13ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். ஏன் ஒப்பு கொடுத்தாரு? அதுக்கு மேலே இருக்கிற வார்த்தை, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால். நம்முடைய வாழ்க்கையில் பொல்லாப்பு, பாவமான காரியங்கள், அக்கிரமான காரியங்கள் வரும்பொழுது கர்த்தர் நம்மை தண்டிக்கும்படியாக சில சிக்ஷைகளை அவர் கொடுக்குறார். அந்த சிக்ஷைகளுக்கு மத்தியில் நம்ம வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக்கிட்டால் நமக்கு விடுதலை தராரு. விடுதலை கிடைச்சோன்னே நம்ம என்ன பண்ணிடுறோம்? விடுதலை தந்ததான தேவனை மறந்து போயிடுறோம். மறுபடியும் நம்முடைய பழைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மறுபடியும் பின்தொடர்ந்து வருகிறது. அந்த சொல்கிற காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம். அந்த நேரத்தில் மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு சிக்ஷையை கொடுக்குறாரு. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிங்க, எவ்வளோ போராட்டங்கள் இருந்துச்சு, எவ்வளோ குறைவுகள் இருந்துச்சு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு கர்த்தர் உங்களுக்கு அதிலிருந்து விடுதலையை தந்தாரா? தந்தாருங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த விட்டு போனதான அந்த பழைய காரியங்கள் மறுபடியும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்திருக்குதா? சொல்லுங்களேன், வாங்கித்தானே சொல்லுங்களேன். ஏன் வந்துச்சு? எதனால் வந்தது? நாம் தேவனோடு செய்ததான பொருத்தனைகளை வேண்டுதல்களெல்லாம் மீறிட்டோம். முன்னாடி காணப்பட்டதான அதே காரியங்கள் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புது பெயரில், ஒரு புது விதத்தில், ஒரு புதிய மனிதன் ரூபத்தில் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே வந்து உக்காந்துருக்குது. இப்போ மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடுச்சு. இப்படி பிரச்சனைகளெல்லாம் வரும்பொழுது அந்த குடும்பத்தார், அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தைங்களே இல்லை. அந்த குடும்ப தலைவர் பேர் மாத்திரம்தான் இருக்குது, தலைவியினுடைய பெயர் சொல்லப்படல இந்த இடத்துல. குடும்ப தலைவர் பெயர் மனோவா. இவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தைங்கள் இல்லை. குழந்தைகள் என்ன ஒன்று கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவங்களுக்கு குழந்தை கொடுக்கும்படியாக தேவன் திருவுளம் பற்றுகிறார். அதற்கு ஒரு நோக்கம் ஒன்று இருக்கிறது. இந்த குடும்பத்தில் இந்த தம்பதிக்கு பிள்ளையை கொடுக்கணுன்றதுக்கு ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. என்ன நோக்கம்? பெலிஸ்தருடைய கையில் அடிமைப்பட்டிருக்கிறதான அந்த தேசத்தாருக்கு ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடியதான அந்த உயர்ந்த நோக்கத்தோடு இவங்களுக்கு ஒரு மகனை கொடுக்குறாரு. அந்த மகனை வளர்க்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்கிறாரு. அது என்ன சொல்கிறார் பாருங்கள். 3ஆம் வசனத்தில், கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்த முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். இப்போ அந்த ஸ்திரீ கிட்ட வந்து சொல்கிறாரு. உடனே அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க? அவங்க புருஷன்கிட்ட வந்து, இந்த மாதிரி ஒரு தேவதூதன் வந்தார், அவருக்கு ஒரு குழந்தை, நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையெல்லாம் இப்படிலாம் வளர்க்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு. அந்த சகோதரனுக்கு அவன் மறுபடியும் ஜெபம் பண்ணுறான். 8ஆம் வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியுமாய் ஒரு விஷயம் எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பதாக என்று வேண்டிக் கொண்டான்.
தேவன் மனோவாவின் சத்தத்தை செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும் பொழுது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவனிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோடு இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னால் போய் அவரிடத்தில் வந்து, இந்த ஸ்திரீயோடு பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர் நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். சந்தோஷமான செய்தி. இவங்க ரொம்ப நாளாக கர்ப்பம் இல்லாமல் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு சந்தோஷமான செய்தி கர்த்தர் கொடுக்குறாரு. ஆனால் அது மாத்திரமல்ல, இந்த குழந்தையை கொடுத்ததற்கு ஒரு உன்னதமான நோக்கம் இருக்கிறது. இந்த ஜனங்கள் பெலிஸ்தருடைய கையில் அடிமைப்பட்டு இவர்கள் படுகிற உபத்திரவங்களையும் பாடுகளையும் அதிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியான எண்ணத்தோடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையை கர்த்தர் ஏற்படுத்தினார். இப்போ இங்கே இவங்களுக்கு சிம்சோனை ஆயத்தப்படுத்துகிறார். அவனை வளர்க்கும் பொழுது அவனுடைய காரியங்கள் என்னவாக இருக்கும்னு சொல்கிற பாருங்க. அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். 13 சொன்ன கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோடு சொன்ன யாவற்றுக்கும் அவள் எச்சரிக்கையாக இருந்து, திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டவை எல்லாம் கைக்குள்ள கடவுள் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வர மட்டும் தரித்திரு என்றான். சரி, இதற்கு பிரதிபகாரமாக மனோவா என்ன பண்ணுறாரு, ஒரு பலி செலுத்துகிறார். சரி, பலி செலுத்தின பின்னாடி இவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். இந்த மகனுடைய பிறப்பிற்கு முக்கியமான நோக்கம் என்ன, பெலிஸ்தருடைய கையிலிருந்து இந்த யூத ஜனங்களை விடுவிக்க வேண்டும். இப்போது இந்த இஸ்ரவேலுக்குள்ள யூதா இவங்க இருக்கிற பகுதியில் தான் இந்த மனோவா தம்பதியினர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சிம்சோன் என்றதான மகன் பிறக்கிறான். அந்த பையனை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இருக்கிறதான எல்லா தீமைகளிலிருந்தும் அவனை இந்த ஜனங்களை ரட்சிப்பான். அந்த உயர்ந்த நோக்கத்துக்காகத்தான் கர்த்தர் அவனை என்ன பண்ணார், அவனை தெரிந்து கொண்டார். இப்போது இந்த பையன் வளர்கிறான். வளர்ந்து அதிகாரம் 24 பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாபோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். இப்போ இவனை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை தேவன் சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஆரம்பிச்சிட்டார், ஏவ தொடங்கினார். இவனுக்குள்ள ஒரு உணர்வு வருது. இவன் உணர்வு வந்தால் இவன் என்ன செய்கிறான், இவன் செய்யக்கூடிய முதலாவது காரியம் பாருங்க. 14 அதிகாரத்தில் சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகள் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகள் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். இப்போ ஆவியானவர் ஏவன உடனே இவனுடைய உள்ளத்தில் இன்னொரு ஏவுதலும் வருது. பிசாசு நமக்கு ஏவுதல் கொடுப்பான், ஆண்டவரும் ஏவுதல் கொடுப்பார். ஆனால் அதை பகுத்தறியக்கூடிய வரத்தை நம்ம தேவன் இடத்துல கேட்கணும். ஆண்டவரை, நீங்கள் தான் பேசுகிறீங்களா? அவிசுவாசத்தில் இல்லை. இப்போது தேவன் பேசினார்னா அந்த வார்த்தையில் கலக்கம் இருக்காது, பயம் இருக்காது. பிசாசு சொல்கிறதால வார்த்தைகளை கேட்டிங்கன்னா உங்களுடைய இருதயத்துக்குள்ளே, நல்லா இருக்கிற இருதயத்துக்குள்ளே ஒரு பயம் வந்துடும், ஒரு கலக்கம் வந்துடும், குழப்பம் வந்துடும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், தேவனிடத்துலேருந்து வருகிற வார்த்தையா, மனுஷன் மூலமாக பிசாசு இடத்துலேருந்து வருகிற வார்த்தையா. இப்போ எந்த வார்த்தைகளினாலே உங்களுடைய இருதயம் நிரம்பி இருக்கிறது? இத்தனை வாரம் வந்துட்டோம், இந்த வருஷம் துவங்கி. தேவன் ஒவ்வொரு வாரமும் நம்மளோட பேசிகிட்டே தான் இருக்கிறாரு. இல்லை எத்தனை வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் தங்கி இருக்கிறது, இல்லைன்னா எத்தனை வார்த்தை மறந்து போயிடுச்சு?
போன வாரம் ஆண்டவர் பேசின வார்த்தை என்னன்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டால் நமக்கு கொஞ்சம் யோசிக்கணும் இல்லைங்களா? போன வாரம் என்ன பேசினார்? என்ன பேசினார்? ஏதோ பேசினார். கேட்டிங்களா? கேட்டோம். அது எங்கே இருக்குது? பைபிளில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. அதை மறுபடியும் கேட்டால் தான் எங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம கேட்குற வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் தங்கி இருக்க வேண்டும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக இது மாறணும். அப்போ தான் அது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க முடியுமே ஒழிய, மற்றபடி அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வறட்சியை, ஒரு பயத்தை, ஒரு கலக்கத்தை அது நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. இப்போ சென்ற வாரம் கேட்டதான அந்த வார்த்தைகள் நிறைய நேரத்தில் கேட்டப்போ அந்த நேரத்தில் உற்சாகமாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு, அல்லேலூயா சொன்னோம். ஆனால் இப்போ மறந்து போயிட்டோம். ஏன்னா விதைக்கப்பட்ட விதைகள் நம்முடைய இருதயமாகிய நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதா, அல்லது வழியோரமாகிய இருதயத்துக்குள் விதைக்கப்பட்டதா, முட்கள் நிறைந்ததான இருதயத்துக்குள்ளே விதைக்கப்பட்டதா, கற்பாறையான இருதயத்துக்குள்ளே விதைக்கப்பட்டதா? வழியருகே விதைக்கப்பட்ட விதைகளை பிசாசு என்ன பண்ணிடுவான்? பொறுக்கிட்டு போயிடுவான். அவனுக்கு வேறு வேலையே கிடையாது. நம்முடைய இருதயத்தை எப்பயுமே காலி பண்ணணும்னு சொல்லி தான் அவனுடைய யோசனையே. ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்டுட்டுமே நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு வெறுமையை காணப்படுகிறது, ஒரு பயம் இருக்கிறது, ஒரு சந்தேகம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான காரியம் எது என்ன? உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இப்போ நீங்கள் என்ன எண்ணத்தோட, என்ன சந்தேகத்தோட, எந்த கேள்விக்குறியோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க? நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக இயேசு கிறிஸ்து நாமம் ஒன்று போதுமானதாக இருக்கிறது. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷ ஜாதிகளுக்குள்ளே அவரை அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. அந்த ஒரே நாமத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம பரலோகத்துக்கு போகிறத விட்டுட்டு பல நாமங்களை உலகத்தில் இருக்கிற ஜனங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு எத்தனையோ தெய்வங்கள் இருக்குதான், 33 கோடி தெய்வங்கள் இருக்குதான். அதனால் எதுக்கிட்ட போய் என்ன கேட்குறதுன்னு தெரியல. ஒவ்வொருக்கிட்டையும் போய் ஒவ்வொன்று கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது சொல்லும் ஒன்று கல்விக்காக ஒன்று இருக்குதான், செல்வத்துக்காக ஒன்று இருக்குதான், வீரத்துக்காக ஒன்று இருக்குதான். இப்போ அந்த நேரத்தில் என்ன தேவைன்னு நமக்கு தெரியாமலே போய் கல்விக்காக இருக்கிறதுக்கிட்ட போய் வீரத்தை பற்றி கேட்டோம்னா, வீரத்தை பற்றி இருக்கிறது போய் செல்வத்தை பற்றி கேட்டோம்னா, அது மாற்றி மாற்றி தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு ஒரே ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தை மாறவே மாறாது. அவர் தான் நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்டு கலங்கி போயிருக்கிறோமே. சிம்சோன் போல அவன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ தொடங்கிட்டார். ஏவ தொடங்கினா அவன் முதலாவது எங்கே போகிறான் அப்படின்னா, பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை காணுறான். யார் விரோதியாக இருக்கிறாங்களோ விரோதி வீட்டில் தான் போய் ஒரு பொண்ணை பார்க்குறான் இவன். அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க, ஏன்பா நம்ம சொந்தத்தில் நிறைய பொண்ணு இருக்குது. இல்லை, அவள் என் கண்ணுக்கு ரொம்ப பிரியமானவளாக இருக்கிறான். இப்போ நம்ம கண்ணுக்கு எது ரொம்ப பிரியமாக இருக்குது? தேவனுடைய சித்தத்தை பார்க்க முடியாதபடிக்கு தேவனுடைய சித்தமில்லாத காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு பிரியமாக இருக்குமானால் அது நம்ம மேலே தேவன் வைத்திருக்கிற அழைப்பையும் வரங்களையும் அது இழக்க செய்திடும். தேவன் உங்களை நம்பி அழைத்திருக்கிறாரு. ஒரு உன்னதமான வேலைக்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கனத்திற்குரிய பாத்திரங்களாக தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். கனத்திற்குரிய பாத்திரங்கள் இன்று அநேக பாத்திரங்கள் கனவீனத்திற்குரிய பாத்திரங்களாக மாறிவிட்டது. நிறைய பாத்திரம் நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ நிறைய பாத்திரங்கள் ஒரு வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தால் என்ன பண்ணுவாங்க, வீட்லேயே விலை உயர்ந்ததான நல்ல காஸ்ட்லியான பாத்திரம் அதுவரையும் உபயோகப்படுத்தாமல் பீரோவிலையும் செல்ஃப்லேயும் வச்சுருப்போம். அதெல்லாம் எடுத்து கழுவி
கொண்டாந்து வச்சுருவோம். ஏன்னா சொந்தக்காரங்க வந்திருக்காங்களே, நம்ம குடும்பத்தை குறித்து என்ன நினைப்பாங்க, அந்த அழுக்கு பிடிச்ச பாத்திரத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் தூக்கி கடாச்சிட்டு புது பாத்திரமாக எடுத்து வச்சுக்குவோம். அந்த பாத்திரம் நினைக்க இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு இதே நிலைமை தான் நடக்க போகுது. ஏன்னா தெரியும் இதுக்கு முன்னாடி இந்த பாத்திரம் என்ன நிலைமையில் இருந்துச்சு, இது அது இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அது பாத்ரூமில் இருக்கும், லெட்டினில் இருக்கும். ஒரு காலத்தில் அதுவும் இப்படி தான் மினுமினு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி போயிடுச்சு அசுத்தத்துக்கு. கனவீனமான பாத்திரங்களாக மாறிட்டோம். கனத்திற்குரிய பாத்திரங்களாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய செயல்களினாலும் உங்களுடைய கிரியைகளினாலும் கனவீனத்திற்குரிய பாத்திரங்களாக மாறிட்டீங்க. ஏன்னா நம்ம கண்ணு பார்க்குற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நான் யார் சொல்கிறதையும் நம்ப மாட்டேங்க. என் கண்ணுக்கு என் மனசுக்கு என்ன தெரியுதோ அதை தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு நிறைய பேர் தேவன் கொடுத்ததான நல்ல ஆசீர்வாதங்களை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க. தள்ளி போட்டதான காரியங்கள் அதுக்கப்புறம் நமக்குள்ளே ஒன்று அழகாக ஒன்று தெரியும். ஆனால் அந்த அழகு ரொம்ப நாளைக்கு இருக்காது, அது ஒரு அசுத்தத்துக்குள்ளே போயிடும். தேவன் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய திட்டத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்ததான காரியங்களை நாம் இழந்து போய்விட்டோம்னா அதுக்கப்புறம் மீண்டுமா அதை பெற்றுக்கொள்றதுன்றது கூடாத காரியம். ஒரு முறை ருசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசிக்கப்பட்டு மனம் தவறி போயிட்டோம்னா மறுபடியும் நம்மளை தேவன் பிரகாசிப்பது அப்படின்றது கூடாத காரியம். அதனால் கர்த்தர் இந்த நாளில் நம்மளோட பேசுகிறதான வார்த்தைகளை கேட்டு தேவ சமூகத்தில் நம்ம ஒத்துக்கொள்வோம். நம்ம அவரிடத்துல அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, இதுவரையும் நான் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் ஓடினேன், என் கண்ணுக்கு எது இனிமையாக இருக்குதோ அதை நான் தேடி போனேன். நீங்கள் சொன்ன வார்த்தைகள் என்னுடைய கண்ணுக்கு இனிமையானதாக காணப்படலை, அதனால் எனக்கு இப்படி மாறி வந்துடுச்சு. இருந்தாலும் ஆண்டவர் அழைத்ததான அழைப்பு ஒரு நாளும் மாறாது. நம்மளை மறுபடியும் மேன்மை உள்ளவர்களாக மாற்றணும்னு தான் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ நினைக்கிறபடி உன்னுடைய மரணம் உனக்கு நேரிடாது. தேவன் உன்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டம் தான் உன் வாழ்க்கையில் நடக்கமே வேண்டுமே ஒழிய பிசாசுடைய திட்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. ஆனால் 2 விதமான திட்டங்கள் யோசனைகள் உனக்கு எதிராக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய திட்டம் ஒரு பக்கம் பேசுது, இன்னொரு பக்கம் பிசாசுடைய திட்டங்கள் நமக்கு எதிராக உருவாக்கி கொண்டே இருக்கிறது. சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக வரும், அதுக்கு தேவனுடைய வார்த்தைகள் கேட்க முடியாதபடிக்கு தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். தீமையான சத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நன்றாக கேட்டுக்கொண்டே இருக்கும். தீமையின் சத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நம்முடைய குறிக்கோளை லக்கை அது திசை திருப்பி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் நமக்கென்று ஒரு நல்ல நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிசாசு நமக்கென்று ஒரு தீமையான நோக்கத்தை அவன் ஒன்று வைத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய முழு எண்ணமும் தேவன் கொடுக்குற நன்மைகளை நம்ம பார்க்கக்கூடாது, ஒழிஞ்சு போயிடணும். அதுக்காக தான் அவன் பலன்னு சில காரியங்களை நம்முடைய கண்களில் காண்பித்து கொண்டிருக்கிறான். நம்முடைய காதுகளிலும் இனிமையாக கேட்டுக்கிட்டே இருக்குது. தேவன் சொல்கிற வார்த்தைகள் நமக்கு கசப்போடு போனது போல காணப்படுகிறது. தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கணுங்க. ஆண்டவரே, நான் இதுவரையிலும் என்னுடைய திட்டத்திற்கும்படி என்னுடைய விருப்பத்தின்படி நீங்கள் என் மேலே அசைவாடுனீங்க, அதை உணர முடியாதபடிக்கு நான் நடந்துட்டேன். ஆண்டவரே, நான் நேராக எங்கே போயிட்டேன், திம்னாத்துக்கு போயிட்டேன். அங்கே போய் ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு என் கண்ணுக்கு ரொம்ப அழகானவளாக இருக்கிறா. எங்கள் அம்மா அப்பா எவ்வளவோ தடை பண்ணாங்க, ஆனால் நான் சொல்லிட்டேன், எனக்கு இந்த பொண்ணு தான், எனக்கு இந்த பையன் தான். அப்போ தேவன் சொல்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கணும்னா நாமளும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். தேவன் தான் அவர் செய்யட்டும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணாமல் இருந்தோம்னா தேவன் எப்படி செய்வார்? ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. நம்ம தேவ சமூகத்தில் கேட்குறதே இல்லை. என்னுடைய இஷ்டத்தின்படி நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்.
அது என்னை தீமையான வழிகளுக்குள்ளாக என்னை நடத்தி கொண்டே போகிறது. சரி, அப்படி இவன் போய் ஒரு பொண்ணை பார்க்குறான். அதுக்கப்புறம் 5ஆம் வசனம் பாருங்க, 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது ஏதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டி கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் இவன் மேலே இறங்கினது உண்மைதான். ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல என்ன பண்ணுறான், கிழிச்சு போடுறான். நிறைய இடத்துல இவன் பார்த்தீங்கன்னா தேவன் இவன் மூலமாக அற்புதங்கள் எல்லாம் செய்கிறாரு. ஆனால் அந்த அற்புதங்களெல்லாம் அவன் எதற்காக உபயோகப்படுத்துகிறான் அப்படின்னா, தனக்காக சுயநலத்துக்காக தான் அவன் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறான் ஒழிய தேவனுடைய நாம மகிமைக்காகவும் தேவ ஜனங்களுடைய பொல்லாத அந்த அவர் மேலே இருக்கிற பிடியிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக அவன் ஒரு நாளும் அவன் என்ன பண்ணல, கிரியை செய்யவே இல்லை. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவனை கொண்டு நிறைய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அப்போது இவன் எங்கே போகிறான் அப்படின்னா, அவங்க எது வழியாக போகிறாங்களாம், திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது அவங்க என்ன பண்ணுறாங்க, திராட்சை தோட்டத்துக்குள்ளே போகிறான். ஆனால் இவனுக்கு ஆண்டவர் கொடுத்தது ஒரு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தார். அவன் திராட்சை ரசம் கொடியில் உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டது எல்லாம் கை கொள்ள கடவுள் என்று சொல்லி அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சொல்லிட்டார். ஆனால் இவன் எங்கே போயிட்டே இருக்கிறான், திராட்சை தோட்டத்து வழியாக போகிறான். அங்கே ஒரு சிங்கம் வருது, ஆவியானவர் மேலே இறங்குறாரு, சிங்கத்தை கொண்டுறான். இப்படி பார்த்தீங்கன்னா இவன் இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருஷம் நியாயம் தீர்த்தான், நியாயம் விசாரிச்சுக்கிட்டே இருந்தான். 20 வருஷமும் கர்த்தர் அவன் மேலே கிருபையாக தான் இருந்தார். ஒவ்வொரு முறையும் அவன் தவறும் பொழுதும் கர்த்தர் அவனை உணர்த்தினார். அந்த ஆபத்திலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் அதை உணரவே இல்லை இவன். எல்லாம் அவனுக்கு விளையாட்டாகவே இருந்துச்சு. இங்கே திம்னாத்துக்கு போனான், அந்த பொண்ணை விவாகம் பண்ணணும்னு சொல்லி அந்த பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா அப்படின்னா, அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா இவன் ரொம்ப நாள் இந்த பக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த திம்னாத்தில் இருந்த பொண்ணை வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். ஆனால் இவனுக்கு கோபம் வந்துடுச்சு. இவங்களுக்கு தீமை செய்யலைன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு 300 நரியை பிடிச்சி வாளோட வாள் சேர்த்து அதுக்கு நெருப்பை வச்சு பெலிஸ்தருடைய வெள்ளாண்மைக்குள்ளே ஓட விட்டுட்டான். பாருங்கள், இப்போ இவன் செஞ்சதான காரியங்கள் எவ்வளோ அக்கிரமத்துக்குள்ளே போயிட்டே இருக்குதுன்னு. ஆனால் ஒரு விதத்தில் பெலிஸ்தருடைய வெள்ளாண்மையை அழித்தாலும் இவனை தீமை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அவன் மேலே அபிஷேகம் அவனை விட்டு விலகிடுச்சு. பிசாசுக்கு தெரியும் நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம், நம்ம மேலே இருக்கிற நட்சத்திரத்தை பிசாசுக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, கர்த்தர் உங்களை எதற்காக உருவாக்கினார், உங்களுக்கு எதற்கு அந்த குடும்பத்தை கொடுத்தாரு, எதற்காக அந்த தொழிலை கொடுத்தாரு, எதுக்காக அந்த பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஆனால் பிசாசுக்கு தெரியும். ஓ, இவன் மேலே தேவனுடைய நட்சத்திரம் ஒன்று உண்டுப்பா, இவனை குறித்து ஒரு எதிர்காலம் உண்டு, அதனால் இவனை இப்போ தொட முடியாது, இன்னும் கூட கொஞ்சம் வீக் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்படி 20 வருஷம் இந்த சிம்சோன் நியாயாதிபதி வேலைகளை செய்து கொண்டிருந்தான். அந்த 20 வருஷம் அவன் செஞ்சதான தவறுகள் அளவில்லாத தவறுகளாகவே இருந்துச்சு. இவன் எங்கே போய் இப்போ அந்த பொண்ணை வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டானா, இப்போ அதை பழி வாங்க முடியாது, நரிங்களுக்கு நெருப்பு வச்சானா, அப்பயும் பாருங்க, அதுக்கப்புறம் பழி வாங்குறான். இவனை குறித்து கர்த்தர் வைத்திருந்ததான நோக்கத்தை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் இழந்து போயிட்டான். அப்போ இவங்கிட்ட காணப்படுற ஒரு கெட்ட சுபாவம், இவன் என்றைக்குமே விசுவாசிகளோடு இருக்க போகிறது கிடையாது.
இவனுடைய தொடர்பெல்லாம் எங்கே தான் இருக்குது தெரியுங்களா? பெலிஸ்தரோடு தான் இருக்குது. எந்த ஜனங்க தங்களுடைய ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்களோ அவங்களோட தான் போய் இவனுக்கு ஒட்டும் உறவும் எங்கே இருக்குது? பெலிஸ்தருடைய தேசத்தில் தான் போய் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறான். இவன் தன்னுடைய தேசத்தில் இருக்கிற பெண், எவ்வளோ அழகான பெண்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த பெண்களெல்லாம் இவனுக்கு அழகானவர்களாக தெரியல. விரோதிகளுடைய வீட்டில் இருக்கிற பொண்ணு தான் இவனுக்கு ரொம்ப அழகாக தெரியுது. கர்த்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. நம்மையும் அப்படி தான் பார்த்துட்டே இருக்கிறாரு. என்றைக்காவது திருந்த மாட்டானா? அவன் மேலே நான் வைத்திருக்கிற அபிஷேகம், அழைப்பு, ஒரு உன்னதமான அழைப்பு. நான் அவனை தெரிந்து கொண்டேன், அந்த நோக்கம் தெரியாமல் என் பிள்ளை வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது. தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்குது, நீ வேகமாய் ஓடுகிற பெண் ஒட்டகம், வனாந்தரத்தில் வேகமாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் அப்படின்னு சொல்கிறார் இஸ்ரவேலை. அப்போது நாம் அவ்விதமாக ஓடுகிற ஒட்டகங்களாக இருக்கக்கூடாது. அபிஷேகத்தை இழந்து போயிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு விட்டு காலி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நம்ம மேலே இருந்ததான தேவனுடைய அன்பை நம்ம இழந்து போயிட்டோம். தேவனுடைய பரிசுத்தத்தை நம்ம இழந்து போயிட்டோம். ஆனால் இந்த காரியத்தை நாம் சரி செய்யும்படியாக இந்த நேரத்தில் நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். கடைசி இவனை கொண்டு போய் ஒரு முட்டு சந்துக்குள்ளே கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்திவிட்டார். இந்த எங்கே போகிறான்? 16ஆம் அதிகாரம் பாருங்கள். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சிம்சோன் வந்துட்டான்லாம் அப்படின்னு உடனே விடிய என்ன பண்ணுறாங்க, அவன் வெளியே வந்து அவனை பிடிச்சிடலான்னு சொல்லி வாசல்லையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவன் நடு ஜாமம் வரையிலும் எல்லாம் நல்லா தூங்கின நேரத்தில் அந்த வாசலை கதவை எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு பேட்டு போய் 40 மைல் நடக்கிறாங்க. எவ்வளோ பலசாலி பாருங்கள். கர்த்தர் இவனை தெரிந்து கொண்டது, இவன் மேலே இருக்கிற அபிஷேகத்தினுடைய விளைவு. இவனை எவ்வளோ தூரம் இவனை பலப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த பலனை இவனால் புரிஞ்சு கொள்ளவே முடியல. நம்ம மேலே இருக்கிற தேவனுடைய அழைப்பு அபிதமாக தான் இருக்குது. கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறது சாதாரண ஒரு வல்லமை இல்லை, அது டுனாமிஸ் வல்லமை, டைனமைட்டு. இந்த குவாரியிலெல்லாம் வெடிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. டைனமைட் வைத்து அது வெடித்து அதுக்கப்புறம் அந்த கல்லெல்லாம் பொறுக்குவாங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இதை போலவே நமக்குள்ள இருக்கிறதான பரிசுத்தாவுடைய வல்லமை அது டுனாமிஸ் வல்லமையாக இருக்கிறது. டைனமைட் போல இருக்கிறது. அது போகிற இடங்களில் அது வெடித்து சிதறும். நீங்கள் ஒரு பிசாசுடைய கூட்டத்துக்குள்ளே போகும்பொழுது அங்கே இருக்கிற பிசாசெல்லாம் தெரித்து ஓடணும். ஒரு வியாதியஸ்தர்களுக்குள்ளே போய் ஜெபிக்கும் பொழுது அந்த இருக்கிற வியாதிகளெல்லாம் பிச்சு பிடுங்கிட்டு ஓடணும். அப்படிப்பட்ட வல்லமையை பெற்றுக்கொண்டதான நீங்களும் நானும் இந்த காணப்படுகிறதான இந்த பலவீனத்தை குறித்து நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? இந்த பிரச்சனைகளை குறித்து நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் பயந்து கொண்டிருப்பது எந்த விதத்தில் நியாயம்? தேவன் அதை தான் இந்த காலை வேளையில் கேட்கிறாரு. நான் உனக்குள்ளே வைத்திருக்கிற அபிஷேகத்தினுடைய வல்லமை அதை உணர முடியாதபடி உன்னுடைய கண்களும் காதுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய நேரத்தில் நான் உன்னோட பேசுகிறேன், ஆனால் பேசுகிற வார்த்தைகளை கேட்க முடியாதபடி அதை யாருக்கோ நினச்சி நீ விட்டுட்டே இருக்கிறியே, உன்னோடு தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்ம எல்லாரோடையும் தான் கர்த்தர் பேசிகிட்டே இருக்கிறாரு. இந்த நேரத்தில் பேசுகிற வார்த்தைகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படிய போகிறோம்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனை என்ன பண்ணுறாங்க, அடுத்தது பாருங்கள், இவன் 4ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதற்கு பின்பு அவன் சோரோக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடைய சிநேகமாக இருந்தான். இவனுக்கு இந்த காரியத்தில் ரொம்ப வீக்காக இருப்பான்னு நினைக்கிறேன். பெண்கள் விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிறான். சாலமோன் போல, சாலமோனுக்கு ஈக்குவலாக இவனை சொல்ல முடியாது. அப்போது 1000 பேர் அவன் திருமணம் பண்ணியிருந்தாலும் ஒருத்தரும் அவனுடைய கண்களுக்கு இனிமையானவங்களா இல்லை. இன்னும் எவ்வளோ கணக்கு விட்டுட்டாங்களா தெரியல. நிறைய பேர் வச்சுருந்துருக்கிறான் அவன். இப்போ நம்முடைய காரியம் இது. விபச்சாரம் என்பது ஒரு பெண்ணோடு ஒரு ஆணோடு தொடர்பு கொள்வது மாத்திரமல்ல,
தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வேற யாரை வச்சிருந்தாலும் அதுவும் ஒரு விபச்சார பாவமாக தான் இருக்குது. தேவனை நம்ப வேண்டிய இடத்துல நீங்கள் மனிதர்களை வைத்திருப்பீர்களானால் அதுவும் ஒரு விபச்சாரம் செய்த பாவத்துக்குரியதான ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக தான் இருக்கிறது. பரவாயில்லைங்க, நான் சாலமோன் மாதிரி இல்லை, சிம்சோன் போல இல்லைன்னு நினைக்காதீங்க. நம்ம அதை விட மோசமானவர்களாக இருக்கிறோம். தேவனை நம்ப வேண்டிய இடத்துல நாம் நம்புறதில்லை. தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டிய இடத்துல கேட்கறதே இல்லை. நம்முடைய கண்ணுக்கும் காதுக்கும் எது இனிமையாக இருக்குதோ அதை தான் நம்ம தேடி போயிட்டே இருக்கிறோம். விதமாக போவது ஒரு நாளிலே ஆபத்தை உண்டாக்கும். இப்போ என்ன பண்ணுறான், தெளிலாளுக்கிட்ட போகிறான். அங்கே இருக்கிற ஸ்திரியோடு ஸ்நேகமாக இருக்கிறான். இப்போது அங்கே அந்த ஊரில் இருக்கிறவங்க ஒரு ஐடியா பண்ணுறாங்க, இவனை இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தால் இவன் நம்ம ஜனங்களை ரொம்ப நாசப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு வரான், நம்ம அவனை கூட்டம் கூடி அவனை விடி இருந்து பிடிக்கலான்னு பார்த்தா நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் கதவெல்லாம் பிச்சுக்கிட்டு கதவெல்லாம் தூக்கிட்டு போயிடுறான். இவனை யாராலையும் அடக்க முடியல. அதனால் இந்த தெளிலால வச்சு இவனை பிடிக்கணும்னு சொல்லி ஒரு ஆபத்துக்குள்ளார இவனை பிசாசு கொண்டு போயிட்டு இருக்கிறான் பாருங்க. இங்கே போனாலும் அவனுக்கிட்ட அந்த தெளிலால் பேசுகிறா பாருங்களேன். 5ஆம் வசனம், அவளிடத்தில் பெலிஸ்தீனின் அதிபதிகள் போய், நீ அவனை நியாயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதுக்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளி காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். இப்போது சிம்சோன் அப்பப்போ கொடுக்கறது காசெல்லாம் பெருசு இல்லை. இவங்க எல்லாருமே 1100 வெள்ளி காசு கொடுக்குறாங்களாம். அட்டியாப்பா, இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு போதும், இதை கொண்டு நம்மளுடைய தலைமுறையை செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தந்திரமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறா. 6ஆம் வசனம், அப்படியே தெளிலால் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றான். அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளினால் என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் உலராத பச்சையான 7 அகனினார் கைகளை அவளிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவைகளால் அவள் அவனை கட்டினாள். பதிவீர்கள் அறை வீட்டில் காத்திருக்கும் பொழுது அவள் சிம்சோனை, பெலிஸ்தர் மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அப்பொழுது சணல் நூலானது நெருப்புப்பட்ட உடனே இற்று போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவன் பலன் இன்னதினாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை. இப்படி அநேக முறை அதை பண்ணுங்க, இதை பண்ணி, என் தலையில் இது பண்ணி ஆணியை நெசுவு பண்ணுற அந்த இதோட என் தலைமுடியை கட்டிட்டு எனக்கெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தந்திரத்தை பயன்படுத்தினான். தந்திரத்தை பயன்படுத்தி அவளும் இது பண்ணிக்கிட்டே இருக்கிறா. ஆண்டவர் அப்போல்லாம் கிருபையாக தான் இருக்கிறாரு. அப்போல்லாம் அவன் என்ன பண்ணுறான், சாதாரணமான ஒரு மனுஷனை போல் அவன் வெளியே வரான், எல்லாத்தையும் பிச்சு எறிஞ்சிக்கிட்டு வரான். ஆனால் கடைசியாக கர்த்தர் அவனை விட்டு போயிட்டார். இவனுக்கு நல்ல நித்திரை வந்துடுச்சு. இப்போ அவன் மடியில் படுக்க வச்சு, ஏன் உன் பலன் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இவன் வாயை திறந்து சொல்லிடுறான், என்னுடைய பலன் என்னுடைய தலைமுடியில் இருக்கிறது. நான் பிறந்தது முதல் இதுவரையும் என் மேலே சவகரகன் பற்றி படலை. என் தலையில் எப்போ சவகரகன் பற்றி படுதோ, என் முடி இழக்கிறனோ அப்பயே என்னுடைய பலன் இழந்து போயிடும். இருக்கிறது எல்லாத்தையும் வளரிட்டான். இப்போ தெளிலால் பார்த்தா, நீங்கள் வாங்க மறுபடியும் அவன் சொல்கிறாங்க, எத்தனை பேராக நான் வர்றது இல்லை, நீங்கள் இந்த கடைசியாக ஒரு தடவை வாங்க. அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். இப்போது எல்லாம் தலைமுடியெல்லாம் சிரைச்சி இவன் பலனெலாம் போயிடுது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா, ஏற்கனவே சொன்னது போல் சிம்சோன் பெலிஸ்தர்கள் வராங்கன்னு உடனே, இதை பாரு நான் போகிறேன் பாரு அப்படின்ட்டு இவன் எந்திரிக்கிறான். 20ஆம் வசனம் பாருங்கள், 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையில் மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். இப்போ கடைசியாக இவனுக்குள்ள பரிசுத்தாவின் விலைக்கு போயிட்டாரு. ஆனால் இவன் அறியாமல் என்ன பண்ணுறான், எப்பயும் போலவே நான் போவேன்னு சொல்லி புறப்படுறான் பாருங்க. ஆனால் பெலிஸ்தர் கையில் மாட்டிக்கிறான். நம்மளை விட்டு அபிஷேகம் போயிடுச்சுன்னா பிசாசுடைய கையில் பிடியில் நம்ம
அகப்பட்டு கொள்ளுவோம். ஆனால் இந்த நாளில் நமக்கு கொடுத்துருக்கிறதான அபிஷேகத்தில், நமக்கு கொண்டிருக்கிறதான ரட்சிப்பில் ஒருவேளை இழந்து போய் விட்டிருப்பீர்களானால் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உங்கள் வார்த்தையை கேட்கல, பிசாசுடைய வார்த்தையை கேட்டேன், என்னுடைய ரகசியத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே. நிறைய பேர் ஆண்டவர் சில ரகசியங்களை உங்களுக்கு தான் சொல்லியிருப்பார், நீங்கள் அந்த ரகசியங்களை மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வரதான பிரச்சனை. அதனால் தேவனுடைய ரகசியத்தை பாதுகாக்க தேவன் உங்களுக்கு கிருபை தரணும். தேவன் உங்களை நம்பி கொடுத்துக்கிற பலத்தை பாதுகாக்கிறதுக்கு தேவன் உங்களுக்கு கிருபை தரணும். தேவன் உங்களுக்கு கொடுத்ததான அபிஷேகத்தை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு பலன் தேவணும். அதுதான் இப்போ மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. சிம்சோன் இழந்தது போல் அந்த அபிஷேகத்தை, அந்த பரிசுத்தாருடைய வல்லமையை நம்ம இழந்து போயிருக்கிறோம். ஆனாலும் எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சாதாரணமான ரொம்ப பக்தி உள்ளவங்க போல், பரிசுத்தமானவங்க உள்ள போல் சபைக்கு வந்துட்டு நம்ம பாட்டு பாடிக்கிட்டு ஆராதிச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மக்கிட்ட இல்லை. எப்படி நம்மளால் சொல்ல முடியுது அப்படின்னா, உங்களுக்குள்ளே காணப்படுகிற பயம், உங்களுக்குள்ளே இருக்கிற கலக்கம். கர்த்தர் உங்களுக்குள்ளே இருப்பாரானால் உங்களுடைய பயம் உங்களை தொடராது. உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்காது. பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பிரச்சனையை பார்த்து நம்ம பயந்து நடக்கக்கூடிய அவசியம் இல்லை. பிரச்சனைகள் மேலே நடப்பதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கால்களை மான் கால்களை போல மாற்றி இருக்கிறார். அவருடைய பலத்தினால நாம் ஒரு மதிலை தாண்ட முடியும், சேனைக்குள்ளே பாய்ந்து செல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி முடவர்களை போல நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமே. இது எதனால் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இல்லை, தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே இல்லை. அதுதான் இன்றைக்கி வெறுமையாக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய இருதயம் உங்களை பயப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நம்முடைய தவறுகளை நாம் ஒத்துக்கொள்ளப் போகிறோம். ஆமாண்டவரே, என்னுடைய இருதயம் உங்களுடைய வார்த்தையினாலே நிரம்பி இல்லை. மனுஷன் சொன்ன வார்த்தையினாலே, மற்றவங்க சொன்ன வார்த்தையினாலே சிம்சோன் போய் புறஜாதிகளோட பெலிஸ்தரோட போய் அவர் ஸ்நேகம் கொண்டு அவங்களோட பேசினது போல் நான் என்ன பண்ணிட்டேன், தேவ பிள்ளைகளோடு என்னுடைய ஐக்கியம் இல்லை. தேவனற்ற பிள்ளைகளோட நம்முடைய பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது. அவங்களோட தான் அவங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது. அவங்களோட பேசிக்கொண்டே இருப்பீர்களானால் உங்களுடைய இருதயம் கவலைகளினாலும் கண்ணீரினாலும் நிறைந்து கொண்டே இருக்கும். பலத்தை இழந்து போயிட்டீங்க. நீங்கள் நம்ம செய்ததான தவறு இதுதான். ஆண்டவரே, நீங்கள் என்னை நம்பி கொடுத்ததான அந்த அபிஷேகத்தினுடைய மதிப்பை நம்ம உணரலாம். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை அதை நான் உதாசீனப்படுத்தி ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் கரப்படுத்திட்டேன். ஆண்டவரே, என்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை மறுபடியுமா எனக்கு உடுத்துங்க. ஆண்டவரே, நான் சிறைப்பட்டு போனதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் நியாயமாக தான் சிறைப்பட்டு போயிருக்கிறேன். நான் செய்த தவறுகளினால் தான் நான் சிறைப்பட்டு போயிருக்கிறேன். ஆனாலும் நியாயமாய் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கக்கூடியதான தேவனுடைய ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் தேவ சமூகத்தில் நாம் யாவரும் எழுந்து நிற்போம். தேவனே, நான் நியாயமாக தான் நான் கர்த்தாவே எனக்கு சிறையில் போட்டுட்டாங்க, ஆனாலும் நீர் என்னை விடுவிக்கும்படியாக நம்முடைய கரத்தில் கொடுக்குறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக்கொள்ளப் போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம். இருபத்தி நான்காம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்கக்கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டி போனவர்களை விடுவிக்கக்கூடுமோ? என்றாலும் இதோ, பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடே வழக்காடுகளோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். உன்னை ஒடுக்கினுடைய மாம்சத்தை அவர்களுக்கு தின்ன கொடுப்பேன். மதுபானத்தினால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கலாம்.
பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போதுமானவராக இருக்கிறார். நாம் செய்த தவறுகளின் மூலமாக நியாயப்படி இந்த தண்டனை எனக்கு உரியது, என் குடும்பத்துக்கு உரியது. ஆனாலும் நியாயப்படி சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க உம்மால முடியும் ஆண்டவரை. அதை தான் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லணும். ஆண்டவரை, நியாயப்படி நான் சிறைப்பட்டு போனிருக்கிறேன், நீதியாய் சிறைப்பட்டு போனிருக்கிறேன், என்னை விடுவிக்க உங்களால் முடியும் ஆண்டவரை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னுடைய தவறுகளினாலே, என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அநியாயத்தினாலே ஆண்டவர் நான் சிறைப்பட்டு போயிருக்கிறேன். என் மேலே வல்லமையை இழந்துட்டேன், என்னை நம்பி கொடுத்த அபிஷேகத்தை நான் இழந்து போயிட்டேன். தேவனே, உங்கள் பிள்ளைகளோடு பேசாமல் உலக பிள்ளைகளோடு தான் என்னுடைய தொடர்பு இருந்திருக்குது, உலகத்தாரோடு தான் என்னுடைய வார்த்தை இருந்திருக்குது. அவங்க சொல்ல வார்த்தைகள்லாம் இன்றைக்கி என்னுடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறது. உங்களுடைய வார்த்தையை நான் இழந்து போயிட்டேன் ஆண்டவரை. என்னை மறுபடியுமா புதுப்பிக்க உங்களால் முடியும். நீதியாய் சிறைப்பட்டு போயிருக்கிற என்னை விடுவிக்க உங்களால் முடியும் ஆண்டவரை. பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்ட எங்களை விடுவிக்க உங்களால் முடியும் ஆண்டவரே. பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டு எங்களை விடுதலையாக்க உங்களால் முடியும் ஆண்டவரே. எங்களோட வழக்காடுகளோடு நீங்கள் வழக்காடி எங்களுடைய பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ள உங்களால் முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை எதிர்க்கிறவர்களை, எங்களை ஏளனமாய் பார்க்கிறவர்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறவர், எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வெளியே செய்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்கள் இந்த நாளில் எங்களுக்கு விடுதலையை தர போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. சொல்லுங்கள், அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நான் உங்கள் வார்த்தையை கேட்கல, உங்களுடைய வார்த்தையை நம்பலை, அவிசுவாசிகளோடு தான் நான் போய் உக்காந்துட்டு இருந்தேன், விசுவாசிகளோடு என்னுடைய ஐக்கியத்தை நான் இழந்து போயிட்டேன், தேவ சமூகத்தில் என்னுடைய ஐக்கியத்தை நான் இழந்து போயிட்டேன். ஆனால் தான்ப்பா இன்றைக்கி என் வாழ்க்கையில் இத்தனை போராட்டங்களும் பிரச்சனைகளும் வந்திருக்கிறது. எனக்குள்ளே வந்ததான இந்த தீமையான காரியங்களுக்கெல்லாம் நீர் என்னை நம்பி கொடுத்ததான ரட்சிப்பை, அபிஷேகத்தை நான் இழந்து போயிட்டேன் ஆண்டவரே. இழந்து போனதான ரட்சிப்பை, இந்த அபிஷேகத்தை நான் மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நேரத்தில் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தில் ஜெபிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவங்களுடைய எழுந்து போன ரட்சிப்பை, எழுந்து போன அபிஷேகத்தை மறுபடியும் நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். தேவாவியானவரே, நீர் இறங்குவீராக, எங்கள் மேல் இறங்குவீராக, எங்கள் மேல் இறங்குவீராக. ஹல்லேலூயா. நன்றி 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 கர்த்தாவே. நீங்கள் இந்த நாட்களில் எங்களுக்கு கொடுக்கிறதான இந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்கிறேன். நாங்கள் பெற்றுக்கொண்டதான இந்த ரட்சிப்பை, இந்த அபிஷேகத்தை நாங்கள் அதில் பலப்பட இன்னும் பெருக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இதன் மூலமாய் வந்ததான எல்லா மகிமையும் இயேசுராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம், உமக்கே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் மகிமையுள்ள ஒரு பாத்திரமாய் ஆண்டவரே, மகிமையுள்ள ஒரு குடும்பமாய் நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பயங்களும், எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தீராத பிரச்சனைகள், தீராத வியாதிகள், மாறாத பலவீனங்கள் எங்களை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வரும்படியாக நான் சொல்லி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர் இப்பொழுது பிள்ளைகள் மேலே இறங்கி அசைவாடுவீராக. பிள்ளைகளுடைய சரீரத்தில் விடுதலையை கொடுப்பீராக. சரீரத்தில் பலவீனப்பட்டிருக்கிற பகுதிகளில் உங்களுடைய குணமாக்கும் வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. கர்த்தாவே, நீ கொடுத்த நல்ல ஆசீர்வாதத்துக்காக நன்றி. தொடர்ந்து அந்த ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்கக்கூடிய கிருபையை, ஞானத்தை எங்களுக்கு தாங்க. இதன் மூலமாக வருகிற எல்லா மகிமையும் இயேசுராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.